ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் இனிய நல்வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நாளை சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. நாம் மகாலட்சுமிக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம். முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிட்டு நிலைவாசல் படியை அழகாக அலங்கரித்து 2 விளக்குகளை நாம் ஏற்ற வேண்டும். பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு நாம் மகாலட்சுமி பூஜையை செய்யலாம். பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு பிறகு விளக்குகளை நாம் சுத்தம் செய்துவிட்டு மகாலட்சுமி படம் இருந்தால் துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமமிட்டு பிறகு பூக்களால் அலங்கரித்துவிட்டு நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் 3 சிறிய தட்டுகளை எடுத்துக்கொண்டு அதில் நாம் காயின்ஸ் இருந்தால் அதை வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் 101 ரூபாய் அந்த மாதிரி காயின்ஸும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் தீபம் ஏற்ற வேண்டும். நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நாம் ஏற்றலாம். பிறகு சிறிய நெய்வேத்தியமாவது வைத்துவிட்டு நாம் 108 போற்றி சொல்லலாம். அல்லது நாம் மகாலட்சுமிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். அதாவது 108 தூரம் நாம் அர்ச்சனை செய்துவிட்டு பிறகு தூபதீபம் காட்டி நாம் பூஜையை முடித்துவிட்டு அந்த தட்டில் வைத்த ஒரு காயினோ அல்லது 2-3 காயினோ எடுத்து நாம் பீரோவிலையோ அல்லது நம் பர்சிலையோ வைத்துக்கொள்ள வேண்டும். பிறகு மற்ற பணத்தை நாம் செலவுக்கு வைத்துக்கொள்ளலாம். அன்று நாம் பருப்பு சேர்க்க வேண்டும் சொல்வார்கள். அதாவது பருப்பு சேர்த்து நாம் சமையலில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார். எப்பொழுது நாம் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்வோம். அதோடு சேர்த்து 3 அகல் தீபத்தையும் ஏற்றி வையுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக நம் வேண்டுதல் நிறைவேறும். நாம் எந்த வேண்டுதலையும் நினைத்தோமோ அதை கண்டிப்பாக நிச்சயமாக மகாலட்சுமி நிறைவேற்றி வைப்பாள். பூஜை அறையில் ஸ்வஸ்திக் அல்லது ஹிருதய கமலம் கோலம் போடலாம். நாம் சிலர் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அகல் விளக்கில் சீரகம் சேர்த்து தீபம் ஏற்றுவார். இந்த மகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து நாம் 9 வாரம் 21 வாரம் செய்து வந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக நம் வேண்டுதல் நிறைவேறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.